ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து புளிச்சக்கீரை கடையில் தான் செய்ய போகிறேன். இது ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 2 சொம்பு அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கீரை வந்து புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நான் தண்ணி வடிகட்டிட்டு கீரையை மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு வானலில் வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கலாம். அப்போ தான் கீரை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறமா கடுகு சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறமா ஒரு 10 வரமிளகாய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். அதிகமாக ஏன் சேர்க்குறேன்னா அந்த புளிப்பு தன்மை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக காரமாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும், அதனால் அதிகமாக சேர்த்துக்கிறேன். அது கீரையில் போட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பும் அதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக போட்டால் அந்த புளிப்புத்தன்மை பேலன்ஸ் பண்ணும். போட்டுட்டு நம்ம வந்து கடைஞ்சி எடுத்தோம்னா டேஸ்ட்டான புளிச்சக்கீரை கடையில் ரெடி ஆகிடும். நீங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாப்பாடு வடித்து அதை போட்டு இந்த கீரையை போட்டு கொஞ்சமாக சாம்பார் விட்டு நல்லெண்ணெய் சூடு பண்ணி ஊற்றி சாப்பிட்டா செம